அயல் மொழியிடம் ஒரு பற்றுதலைத் தோற்றுவிப்பதோ ஊக்கமளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகிறேன் என்று கூறியது காந்தியடிகள். ஒன்றே குலம், இந்த ரெண்டு மட்டும் சரி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியைப் போற்று என்று சொன்னவர் மூவ. உலகில் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று என்று நேரு எந்த நூலை குறிப்பிடுகிறார்? டால்ஸ்டாயின் போரும் அமைதியும். உலகின் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று என்று நேரு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நூலை குறிப்பிடுகிறார். எந்த நூலை வாசிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடுகிறார்? காளிதாசரின் சாகுந்தலம். காளிதாசரின் சாகுந்தலம் வாசிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடுகிறார். ஒன்று மட்டும் சரி. ஆனந்தரங்கம் பிள்ளை இந்திய மன்னர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கினார். ஆனந்தரங்கம் பிள்ளை இந்திய மன்னர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கினார். ஒன்று மட்டும் சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னவர் மூவ. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னவர் மூவ. தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். பழந்தமிழ் இசைக்கருவியான மகர யாழ் 19 நரம்புகளை கொண்டது. பழந்தமிழ் இசைக்கருவியான மகர யாழ் 19 நரம்புகளை கொண்டது. வேலியும் பயிரும் என்ற சிறுகதையை எழுதியவர் அகிலன். வேலியும் பயிரும் அகிலன். கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உயில் எழுதி வைத்தவர் ஜி.யு. போப். கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உயில் எழுதி வைத்தவர் ஜி.யு. போப். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தமா. மணல் வீடு அனுத்தமா. தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். வேதாச்சலம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குன்னு தூய தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிட்டாரு. ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. சென்னை இருட்டறை துயர் நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய இடம் மல்லபுரம். சென்னை இருட்டறை துயர் நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய இடம் மல்லபுரம். திருக்குறளில் இல்லாத இயல்பு எது? சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். திருக்குறளில் இல்லாத இயல்பு சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். சங்க காலத்தில் எவற்றை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர்நீத்த வீரர்களுக்கு நடுகற்கள் நடப்பட்டன? கால்நடைகள். சங்க காலத்தில் கால்நடைகளை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர்நீத்த வீரர்களுக்கு நடுகற்கள் நடப்பட்டன. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்று சிறுகதையை எழுதியவர் சுஜாதா. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா. நெஞ்சில் ஒரு முள் என்ற சிறுகதையை எழுதியவர் லாச ராமாமிர்தம். நெஞ்சில் ஒரு முள் லாச ராமாமிர்தம். மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். இன்றைய தமிழகத்தில் 2வது பெருநகரமாக திகழும் நகரம் மதுரை. இன்றைய தமிழகத்தில் 2வது பெருநகரமாக திகழும் நகரம் மதுரை. இரண்டும் சரி. போப் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் பகுதியில் சமய பணி ஆற்றினார். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றத் தொடங்கினார். போப் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் பகுதியில் சமய பணி ஆற்றினார். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றத் தொடங்கினார். அடுத்து கூற்று இரண்டும் சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணமாகும். சந்தை என்பது அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இரண்டும் சரி. போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார்.
சரி. அவரைப் போன்று தாமும் சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். சரி. சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணியாகும். சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணியாகும். நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. 1, 2 ஆகியன சரி. கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. அடுத்து 1, 2 ஆகியன. அடுத்து ஒரு பொறுத்துக. வள்ளலார் தமிழ்நாடு, ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப், நாராயண குரு கேரளா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளம். வள்ளலார் தமிழ்நாடு, ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப், நாராயணகுரு கேரளா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளம். ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை வர்த்தக கொள்கை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டது. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. துணை குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தகுதி உண்டு. துணை குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தகுதி உண்டு. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி 3. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதியாகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் 1953 தொடங்கப்பட்டது. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் 1953 தொடங்கப்பட்டது. பாங்கர் என்பது வண்டல் மண். பாங்கர் என்பது வண்டல் மண். ரஷ்யா 1949 அணுகுண்டை பரிசோதித்தது. யூதர்கள் பலரும் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததால் அது நக்பா என கருதப்பட்டது. ரஷ்யா 1949 அணுகுண்டை பரிசோதித்தது. யூதர்கள் பலரும் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததால் அது நக்பா என கருதப்பட்டது. இந்த ரெண்டும் சரி. இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? போப். இத்தாலி போப்புடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது. பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர். பெருநாட்டை ஸ்பானியர்கள் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர். 1920 அமெரிக்கா தனித்திருக்கும் கொள்கையை பின்பற்றத் தொடங்கியது. 1920 அமெரிக்கா தனித்திருக்கும் கொள்கையை பின்பற்றத் தொடங்கியது. லெனின் கூற்றுப்படி முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். லெனின் கூற்றுப்படி முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். செயற்கை பலபடி பாலித்தீன். பாலித்தீன் செயற்கை பலபடி. நீண்ட நேரியல் பலபடி HDPE. நீண்ட நேரியல் பலபடி HDPE. சோப்பின் கரைதிறனை குறைப்பதற்கு வினை கலவையுடன் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. சரி. சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்றது, மேலும் கார்பாக்சிலேட் பகுதி முனைவுற்றது. சரி. நீருக்கும் நீரில் கரையாத பிசுக்கிற்கும் இடையே பால்மமாக்கும் காரணியாக செயல்படும் தன்மையை பொறுத்து சோப்பின் அழுக்கு நீக்கும் தன்மை அமைகிறது. சரி. சோப்பின் கரைதிறனை குறைப்பதற்கு வினைக்கலவையுடன் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்றது, மேலும் கார்பாக்சிலேட் பகுதி முனைவுற்றது. நீருக்கும் நீரில் கரையாத பிசுக்கிற்கும் இடையே பால்மமாக்கும் காரணியாக செயல்படும் தன்மையை பொறுத்து சோப்பின் அழுக்கு நீக்கும் தன்மை அமைகிறது. தாதுக்களுடன் உள்ள உலோகத்தன்மையற்ற மாசுக்கள், பாறைப் பொருட்கள் மற்றும் மண் மாசுகள் ஆகியன கனிமக் கழிவு என அழைக்கப்படுகின்றது. தாதுக்களுடன் உள்ள உலோகத்தன்மையற்ற மாசுக்கள், பாறைப் பொருட்கள் மற்றும் மண் மாசுகள் ஆகியன கனிமக் கழிவு என அழைக்கப்படுகின்றது. வறுத்தல் செயல்முறையில் சல்பைடு தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. வறுத்தல் செயல்முறையில் சல்பைடு தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. பொறுத்துக. மைக்ரோ அலை வானூர்திகளை வழிநடத்த. புற ஊதா கதிர் மூலக்கூறு அமைப்பு.
எக்ஸ் கதிர் படிக அமைப்பு. அகச்சிவப்பு கதிர் இரவு நேர புகைப்படம் எடுத்தல். மைக்ரோ அலை வானூர்திகளை வழிநடத்த. புற ஊதா கதிர் மூலக்கூறு அமைப்பு. எக்ஸ் கதிர் படிக அமைப்பு. அகச்சிவப்பு கதிர் இரவு நேர புகைப்படம் எடுத்தல். உட்கரு விசைகள் மின்னூட்டத்தை சாராதவை. வெப்ப நியூட்ரான்களின் ஆற்றல் 1 MeV-க்கு கீழ் இருக்கும். வெப்ப நியூட்ரானின் ஆற்றல் 1 மெகா-eV-க்கு கீழ் இருக்கும். உபயோகப்படும் எரிபொருளை காட்டிலும் அதிகமாக எரிபொருளை உருவாக்கும் ஒரு உலை உற்பத்தி உலை. உபயோகப்படும் எரிபொருளை காட்டிலும் அதிகமாக எரிபொருளை உருவாக்கும் ஒரு உலை உற்பத்தி உலை. குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் 2 குவளைகளை எவ்வாறு தனித்தனியே பிரித்தெடுப்பாய்? குளிர்ந்த நீரை பயன்படுத்தி இரண்டையும் பிரித்தெடுக்க முடியாது. குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் 2 குவளைகளை எவ்வாறு தனித்தனியே பிரித்தெடுப்பாய்? குளிர்ந்த நீரை பயன்படுத்தி இரண்டையும் பிரித்தெடுக்க முடியாது. எத்தனை ஜோடி அயனிகளை ஒரு ரான்ஜன் எனும் கதிர்வீச்சு 1 கிராம் காற்றில் உண்டாக்கும்? 1.6 × 1012 ஜோடி அயனிகள். 1.6 × 1012 ஜோடி அயனிகளை ஒரு ரான்ஜன் எனும் கதிர்வீச்சு 1 கிராம் காற்றில் உண்டாக்கும். அணுக்கொள்கை அடிப்படை காந்தவியலின்படி அணுவின் எலக்ட்ரான்களின் காத்திருப்பு திறனின் தொகுபயன் சுழியெனில் அணு டயாகாந்தத்தன்மை கொண்டது. அணுக்கொள்கை அடிப்படை காந்தவியலின்படி அணுவின் எலக்ட்ரான்களின் காத்திருப்பு திறனின் தொகுபயன் சுழியெனில் அணு டயாகாந்தத்தன்மை கொண்டது. மண்புழுவில் 18வது கண்டத்தின் அடிப்புறம் காணப்படும் துளைகள் விந்துநாள துளைகள். மண்புழுவின் 18வது கண்டத்தின் அடிப்புறம் காணப்படும் துளைகள் விந்துநாள துளைகள். ஆக்டோபஸ் எவ்வகுப்பைச் சார்ந்தது? சிலோபோடா. ஆக்டோபஸ் சிலோபோடா வகுப்பைச் சார்ந்தது. விதைகளை உண்டு பண்ணும் தாவரங்கள் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. விதைகளை உண்டு பண்ணும் தாவரங்கள் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. பிரையோஃபைட்டா தாவரங்களில் முன்னோடியாக கருதப்படுவது ஆல்காக்கள். பிரையோஃபைட்டா தாவரங்களில் முன்னோடியாக கருதப்படுவது ஆல்காக்கள். செயல்ஒத்த உடலமைப்பினால் ஏற்படும் விளைவு குறுகிய பரிணாமம். செயல்ஒத்த உடலமைப்பினால் ஏற்படும் விளைவு குறுகிய பரிணாமம். கீழ்கண்டவற்றுள் எது சோதனை கலப்பு? ஒடுங்கு பெற்றோருடன் செய்யப்படும் பிற்கலப்பு. கீழ்கண்டவற்றுள் எது சோதனை கலப்பு? ஒடுங்கு பெற்றோருடன் செய்யப்படும் பிற்கலப்பு.